வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு பதில் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடக்காமலே போய்விட்டது. மத்திய அரசு ஒரு அறிவிக்கையை வெளியிட்டு அதற்கான தடையை உச்சநீதிமன்றம் விதித்துவிட்டது. தற்போது மாநில அரசு அதற்கான அவசர சட்டத்தை நிறைவேற்றலாம் என்ற ஒரு குரல் வந்திருக்கிறது. மாநில அரசும் மத்திய அரசும் தங்களுடைய அணியில் இருக்கக்கூடிய தங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பந்துகளை எதிர் துருவத்தில் வீசி எறிகின்றனவா? ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு என்பது ஒரு அரசியல் விளையாட்டாக மாறிவிட்டதா? இவை உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கண்டபல் நிகழ்ச்சி நமது விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஜல்லிக்கட்டு பொங்கலையும் ஜல்லிக்கட்டையும் பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. பொங்கலும் ஜல்லிக்கட்டும் கடந்த ஆண்டு 2015 நடக்காதது போலவே 2016 நடக்கல. இதோ வருது, அதோ வருது, புலி வருது, மாடு வருது, ஆடு வருது, அவசர சட்டம் வருது, அறிவிக்கை வருதுன்னு எல்லாம் சொல்லி கடைசியில எதுவுமே வராம வெறுமனே ஒரு கருப்பு பொங்கல் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இதுதான் பாஜக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமா? இல்ல, பாஜக கொடுத்த வாக்குறுதின்னு இது நம்ம தேர்தல் அறிக்கையெல்லாம் இல்லை. ஆனா சின்சியரா இந்த ஜல்லிக்கட்டினை மக்கள் கொண்டாடுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதில் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், இப்போ இந்த 4 வாரத்துக்கு நோட்டீஸ் கொடுத்ததுனால இந்த வழக்கு முடிவுக்கு வரும். ஆனால் நாம் ஆட்சிக்கு வரும்பொழுதே வழக்கு நிலுவையில் இருந்தது. சில லீகல் ஒப்பீனியன் சொல்லிடுறேன். நான் லீகல் ஒப்பீனியன் 2014 மே மாதம் ஆட்சிக்கு வந்த போது இந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்கிறது. அதான் அதற்கு பிறகு 15 ஜல்லிக்கட்டே நடக்கல. 16 இந்த பிரச்சனை வருங்கிறது எனக்கோ ராஜாவுக்கோ தெரியாம இருக்கலாம், மத்திய அரசுல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் முந்தா நேத்து திடீர்னு ஒரு அறிவிக்கை வெளியிட்டு அதுக்கு ஒரு 4 வாரம் அவகாசம் கொடுத்துட்டு நாங்க முயற்சி பண்ணோம், நீதிமன்றம் தடுத்துட்டு சொல்றது பந்த தள்ளி விடுற வேலை இல்லையா? இல்ல, அதாவது ஒரு லீகல் ஒப்பீனியன் என்ன இருக்குங்கன்னா, வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியாது அப்படிங்கறதுனாலதான் நாம அறிவிக்கையா கொண்டு வந்தோம். சோ இது முதல்ல இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரணும். எய்தர் திஸ் வே ஆர் தட் வே. எப்படி முடிவு வந்தாலும் அதுக்கு பிறகு அரசாங்கம் அதன் மீது நம்ம எப்படி ஷாபானு கேஸ்ல கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஓவர் டர்ன் பண்ணாங்களோ அது மாதிரி பண்ண முடியும். இப்ப என்ன கருத்து வேறுபாடே பெண்டன்சியில இருக்கும் பொழுது when it is sub judice already அதுல நாம ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியாதுங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு. முடியாதுங்கிறதுனால நாம இந்த மாதிரி பண்ணிருக்கோம். திரு ஹெச் ராஜாவே பல முறை சொன்னார், நாங்க ஜல்லிக்கட்டு கொண்டு வருவதற்கான அவசர சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரும். ஹெச் ராஜா அவர்கள் ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர் கூட, ஈவன் தோ பிராக்டிஸ் பண்ணாட்டாலும் கூட ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர். இந்த துறையுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் அவசர சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார். ஏற்பாடு செய்யப்படும் என்றோ அறிவிக்கை என்றோ ஏதேனும் செய்வோம் என்றோ சொல்லல, அவசர சட்டம் கொண்டு வந்தார். உங்க அனைவருக்குமே தெரியாதா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு அவசர சட்டம் கொண்டு வர முடியாது என்று இப்போ சொல்லக்கூடிய பாயிண்ட் அப்ப தெரியாதா? இல்ல, தயவு செய்து திரு பாண்டியா அவர்களின் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். 25 நாட்களுக்கு முன்பாக உங்கள் தொலைக்காட்சியிலேயே ஆயுத எழுத்துல இது பாராளுமன்றத்திலோ அல்லது ஆர்டினன்ஸாவோ வர்றதுக்கு வழி இல்லை, இது ஒரு ஜிஓவா தான் வரும்னு நானே பதிவு பண்ணியிருக்கேன். நீங்களே இதுக்கு முன்னாடி பல முறை அவசர சட்டம் கொண்டு வர நடவடிக்கை கமலா எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டு இருக்கிறேன், எதிர்பார்த்தேன். ஆனால் லீகல் கன்சல்டேஷனுக்கு பிறகு, அதனாலதான் போன மாசம் 20 தேதி இருக்கும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பட் அதுலயே நான் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியிலேயே இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரா தான் வரும் அப்படிங்கறதே சொன்னது காரணம் there is a difference of opinion. பிரகாஷ் ஜவடேகரே சொன்னார் அவசர சட்டம் கொண்டு வரணும். there is a division among the legal experts. அதனால இப்பவும் இந்த வழக்கு 4 வாரத்துக்குள்ள நமக்கு சொல்லி இருக்கனால முடிவுக்கு வரும். எந்த வழி 4 வாரம் எந்த வழி வந்துருமா? இல்ல, முடிவு வரும். எய்தர் திஸ் வே ஆர் தட் வே. இல்ல, 4 வாரத்துல முடிவு, 4 வாரத்துல பதில் சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் இறுதி வாதம். கரெக்ட். நான் இது அப்படியே திரும்பி வழக்கம் போல 2017 இல்ல, நம்ம அப்படி ஒரு விரக்திக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு நான் நினைக்கல. வாட் லெஃப்ட் இன்னும் பாக்கி இல்ல. இது முடிவு வந்த பிறகு அது எந்த அனுமதித்து விட்டால் பிரச்சனை இல்லை, அனுமதிக்கலைன்னா அதுக்கு பிறகு அரசாங்கம் சட்டத்தையே திருத்தலாம். அதான் பெண்டன்சில இருக்கும் பொழுது அது பண்ண முடியாதுங்கிற ஒப்பீனியனாலதான் பண்ணல. இல்ல, நான் கேக்குறது பெண்டன்சில இருக்குங்கிறது 2014 மே மாசம் நீங்க ஆட்சிக்கு வந்த போதே தெரியுமே. நீதிமன்றம் செய்ய வேண்டிய நடவடிக்கை, அதுல அப்ப பார்ட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் மேல்முறையீடு பார்ட்டி. அதனால அந்த பெண்டன்சியை நாம கம்பல் பண்ணி முடிச்சு வைக்க முடியாது.
கோர்ட் ஹேஸ் டு கன்க்ளூட் இட். கோர்ட் கன்க்ளூட் பண்ணதுன்னா நம்ம கைக்கு பந்து வருது. தமிழக அரசு ஒரு சட்டம் நிறைவேற்றி அது செல்லாது என்று 2014 மே மாதம் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் சொன்ன போதும் கூட அதுல மத்திய அரசு சேர்ந்துதான் ஒரு பார்ட்டி மேல்முறையீடு போயிருக்கு. கோர்ட் ரெவியூ பெட்டிஷன் தமிழ்நாடு அரசு போடுறாங்க. தமிழ்நாடு அரசு தன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கு. நாங்க கேட்கிற மத்திய அரசு அதுல ஒரு பார்ட்டியா இருக்கும் போது அதை ஏன் விரைவா விசாரிக்கிறதுக்கான நடவடிக்கையோ அது நீதிமன்றம் தான் பண்ண முடியும். அரசாங்கம் நீதிமன்றத்தை கம்பல் பண்ண முடியாது. நாம இன்னும் சொல்ல போனா ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பலமுறை கோர்ட் அணுகினாங்க. அப்படியும் கோர்ட் அதை கன்க்ளூஷனுக்கு கொண்டு போகல. அது அன்பார்ச்சுனேட் தான், துரதிருஷ்டவசமானது. கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது யாருடைய வேலை சார்? எதுக்கு கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது யாருடைய வேலை? ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் அப்பீல் போய் அவங்க பல தூரம் கேட்டும் அவங்க முடிவுக்கு கொண்டு வரல கோர்ட். இது கோர்ட் டிலேனால நடந்து விட்டு நிச்சயமா உள்ளபடியே வருந்தத்தக்க விஷயம். அதோட மட்டும் இல்ல நாங்க வருத்தப்படுறோம், ஆட்சியில் இருக்கிற நீங்களும் வருத்தப்பட்டீங்கன்னு அர்த்தம் புரியல. நீங்க தான் செய்ய வேண்டிய, நாங்க உங்கள்ட்ட தான் கோரிக்கை. அதுதான் பந்து எங்க கைக்கு வந்தது நிச்சயமா செய்வோம். பந்து உங்க கையில தான் இருந்தது சொல்றேன். இல்லைங்கிறேன் கோர்ட்ல இருந்து அது பந்து அவங்க ஏதோ ஒரு முடிவு சொல்லட்டும், எஸ் ஆர் நோ. அதுக்கப்புறம் நாம என்னுடைய முதல் கேள்விக்கு பதில் கிடைச்ச மாதிரி தெரியல. 2014 மேல நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சொல்லிட்டேன், திருப்பி அதையே கேட்டு என்ன இது பிரயோஜனங்கிறேன்னா இதுதான் யதார்த்தமான நிலை. அவங்க செய்யட்டும். ஆனால் நீதிமன்றத்திலேயே மே 2015 கடாவட்டு தடை செய்ய முடியாதுன்னு சொன்னவர்கள் மாடு அவுத்து விடுறத இது பெரிய துன்புறுத்தல் நினைச்சு வர்றது, இது நான் வருத்தம் தான் தெரிவிக்க முடியுது. நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு, தி ஜட்ஜஸ் ஹேவ் நாட் அப்ளைட் தேர் மைண்ட், இட்ஸ் எரோனியஸ் ஜட்ஜ்மெண்ட். அதனால அதை நாம நீதிமன்றத்திலிருந்து முதல் வெளியில எடுத்துட்டு அதுக்கான நடவடிக்கை நிச்சயமா. அது எப்படி செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. அதாவது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயங்கள், நீங்க சட்டம் படித்தவர் என்னோட ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு, மத ரீதியான விஷயங்களுக்கு விலங்குகளை பலியிடுவதே கூட தடை இல்லைன்னு சொல்லிட்டு இதே மிருகவதை தடை சட்டத்துல பிசி ஆக்ட்ல இருக்குது. இது இவங்களும் சுப்ரீம் கோர்ட் இப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. பிசி ஆக்ட்லயே இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி ஜட்ஜ்மெண்ட் வேண்டியதுல அப்ப தெரியும் அதையும் இதையும் எப்படி அதை அனுமதிக்கிறாங்க, இதை அனுமதிக்கலன்னு நீங்க சாமானியர்கள் சொல்லலாம். நீங்க சொல்லலாமா? இல்ல நீதிமன்றத்தை நான் இதுக்கு மேல நீதிமன்றத்தை நான் கடுமையா விமர்சிக்க விரும்பல. அதனால கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல அந்த அளவுக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது மிக மோசமான ஒரு வருத்தம் அளிக்கின்ற ஒரு தீர்ப்பு. இதுக்கு தீர்வு காணணும். when the case is concluded நாம அதுக்கு தீர்வு காண்போம். இல்ல அதான் சொல்றேன், நீங்க அதை நீதிமன்றத்தை விட்டுருங்க. நான் கேட்கிறேன், உங்களுடைய அட்டர்னி ஜெனரல் முகுத் ரோத்தகி அவரே சொன்னாரு இதுக்கு நீங்க ஒரு அறிவிக்கை செல்லாது அப்படின்னு. உங்களுடைய அட்டர்னி ஜெனரலே சொல்றாரு இந்த வழிமுறையே தவறுன்னு. அந்த வழிமுறை தான் நீங்க கடைபிடிக்கிறீங்க. அவரையே போய் நீதிமன்றத்தில் வாதாட சொல்றீங்க. அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு, இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாரு நாடு பார்க்கும். அப்படின்னா அதுக்கு மேல என்ன நடவடிக்கை இருக்குன்னா அரசாங்கம் முடிவு பண்ணணும். உங்க அட்டர்னி ஜெனரல் சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம், இது ஃபீசிபிள் இல்லன்னு சொல்லி சொன்ன விஷயம், அதுதான் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதுதான் நிக்கல. அப்ப அவர் சரியான சஜஷன் கொடுத்திருக்காரு. இல்ல ஆர்டினன்ஸுக்கும் அவர் ஒபினியன் கொடுக்கல, ஆர்டினன்ஸ் கொண்டு வாங்கணும். அதனால ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றதுக்கு முதல் கோர்ட்டில இருந்து அது வெளியில வரணும். ஏதோ ஒரு வழியில எதிராவோ ஆதரவாவோ அது வரட்டும். வந்ததும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அது இப்போ மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெளிவா சொல்லியிருக்காரு, லெட் இட் கம் அவுட் ஆஃப் தி கோர்ட், we will do. என்னுடைய சட்டறிவு கேட்ட வகையில, நான் பேசிய சட்ட வல்லுநர்களிடம் கேட்ட வகையில பிசிஏ ஆக்ட்ல தான் ஒரு திருத்தம் கொண்டு வரணும். ஏன்னா உச்சநீதிமன்றம் அரசாங்கம் நிச்சயமா கொண்டு வரதுக்கு வழிவகை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ளும். நாங்கள் அதை பத்தி பேசுவோம். அதுல கொண்டு வந்தா தான் இதுக்கு தீர்வு என்று சொன்னால் அதையே கொண்டு வருவோம். இந்த ஆளுங்கட்சியினுடைய ஒரு பதில் எனக்கு ரொம்ப பரிச்சயம். என்னுடைய இத்தனை வருஷ பத்திரிகை அனுபவத்துல ஏதாவது ஒரு கேள்வி வரும்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கான பொருள் அவர்கள் மட்டுமே அறிந்தது. இல்ல அப்படி இல்ல. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அட்லீஸ்ட் டோன்ட் கால் அஸ் டிஸ்ஆனஸ்ட். நீங்க தான் சொல்லணும். யூ ப்ராமிஸ் சம்திங். இல்ல கரெக்ட், யூ ப்ராமிஸ் சம்திங். ஓகே, நம்ம எடுத்த நடவடிக்கை தப்பாவே கூட ஒரு அரசாங்கம் ஒரு தடவை எடுக்கலாம். ஆனால் இதுல பிசி ஆக்ட்ல இதை திருத்தம் கொண்டு வந்தால் தான் இதுக்கு விடிவு காரணம் சொன்னா அரசாங்கம் நிச்சயமா செய்யும். சோ ஹெச் ராஜா ஒப்புக்கொள்கிறார், ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை தவறு. நான் அப்படி சொல்லல. இஃப் யூ பர்சிஸ்ட் ஆன் இட், என்ன லெட் இட் பி அப்படிங்கறதான் என்னோட பதில். சார் எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்க சார். நீங்க பண்ணீங்க, மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பண்ணாரு, மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பண்ணாங்க, மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பண்ணார். நாங்க யாரை நம்புவோம் சார்? நாங்க இல்ல, இது எல்லாமே நாங்க நடவடிக்கை எடுத்தது. இன்னமும் கோர்ட் அதை ஏற்றுக்கலைன்னா
நாளைக்கு கோர்ட் ஏத்துக்கிறதுக்கு என்ன திருத்தம் கொண்டு வர வேண்டுமோ அதை கொண்டு வரும். சார், சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயமும் எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயமும் இந்த பந்து விழாது தெரிஞ்சே செய்ய செஞ்ச விஷயம். எதிர்க்கட்சிகள் குறிப்பா காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் வா திறக்க கூடாது. ஏன்னா இந்த காட்சி பொருளுக்கான அனிமல் லிஸ்ட்ல வேண்டுமென்றே ஜெயராம் ரமேஷ் போன்ற அந்நிய என்ஜிஓக்களுடைய ஒரு அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவரா, சொல் கேட்கிறவளா, இன்னும் கடுமையான வார்த்தை பேசுறானா, அந்த மாதிரி மிக கேவலமாக சோனியாவும் கருணாநிதியும் சேர்ந்து கொண்டு குழி தோண்டி புதைத்ததுதான் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையே. இல்லைன்னா அது வந்தே இருக்காது. அனாவசியமா 60 வருஷமா ஒன்னும் பிரச்சனை இல்லாத ஓடிட்டு இருந்த சட்டத்தில் இவர் யார் போய் அதை திருத்த சொன்னது? புல்ல கொண்டு வந்து காட்சி பொருளா கொண்டு வந்து எக்ஸிபிட்டிங் அனிமல் லிஸ்ட்ல சேர்த்தது. அதுவே வேண்டுமென்றே சோனியாவும் கருணாநிதியும் சேர்ந்து குழி தோண்டி போய்த்தார்கள். அவர்கள் யாரும் வாயை திறக்க கூடாதுங்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு they have no right, no moral right, authority to talk on it. உங்களுக்கு அற்புதமான நினைவுத்திறன் உண்டு. ஆனா ஒரு பாதி மட்டுமே நினைவு இருக்கிறதா மிகப்பெரிய வியப்பா இருக்குது. ஜெயராம் ரமேஷ் பீரியட்ல இத காலை சேர்த்தாங்கிற நினைவு இருக்குது. அதே காங்கிரசும் அதே திமுகவும் ஆட்சியில் இருக்கும்போது ஜெயந்தி நடராஜனுடைய பீரியட்ல அவர்கள் தான் நீங்க இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்க இன்னைக்கு முயற்சி பண்ணிட்டு அதே நோட்டிபிகேஷனை இதே காங்கிரசும் திமுக இருந்த ஆட்சியில ஜெயந்தி நடராஜன் சுற்றுச்சூழல் அமைச்சராக செஞ்சாங்க. அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு மறந்து போச்சு? வேண்டியதில்ல, ஞாபகமே வேண்டியதில்ல. கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்த பணத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ங்கிறேன். கொன்றவர்கள் அவர்கள் மாபாவிகள். சோனியாவும் கருணாநிதியும் மாபாவிகள். இந்த ஜல்லிக்கட்டை கொன்னதே அவங்க தான், திமுக காங்கிரஸ். ஏன்னா 2 பேருக்கும் இந்து விரோத நோக்கம் அடிப்படை உண்டு, அதனால பண்ணதுங்கிறேன். அதனால அவர்கள் பேச வேண்டாம், நான் மக்கள்கிட்ட வேணா மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேன். ஆனா இவங்க பேசக்கூடாது, இவங்க பதில் சொல்லவே தேவையில்லை. முதல் விஷயம், இதை நீங்க ஒரு மத ரீதியான விஷயம்னே நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஒண்ணு மத ரீதியான விஷயத்துக்கு ஒரு விஷயம் இருங்க. 2வது, காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இதே முயற்சியில் ஈடுபட்டு என்ன செஞ்சு தோல்வி அடைஞ்சதோ ஜெயந்தி நடராஜன் பேர்ல அதையே நீங்க திரும்ப செஞ்சீங்க. அப்ப இது தோற்கும்னு தெரிஞ்சே ஆடின கேம் இது. அப்படி இல்லைங்க. நாங்க இவ்வளவு தூரம் கன்வின்ஸே ஆகாத நீதிபதிகள் இருப்பாங்கன்னு நாங்க நினைக்கல. ஓகே, அவங்க கன்வின்ஸா என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம். இப்ப திடீர்னு ஒரு அவசர சட்டம் மாநில அரசே கொண்டு வரலாம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க. அவங்க இன்னும் மெத்த படிச்சவங்க, இன்னும் பல துறை வல்லுநர், அவங்க தொழில்துறையில் இருந்திருக்காங்க, மீண்ட நெடிய சட்ட அறிவும் கொண்டவங்க. அவங்க சொல்றாங்க மாநில அரசு, தமிழக அரசு விருப்பப்பட்டால் அவசர சட்டம் கொண்டு வரலாம், அதுக்கு தடை இல்லைன்னு சொல்றாங்க. இது மத்திய அரசு மீது விழக்கூடிய அவதூறை மாநில அரசு பக்கம் திருப்பிடக்கூடிய முயற்சி தானே? இல்ல, இந்த மாதிரி ரொம்ப லெட் நாட் எவரிபடி பி டிஸ்ஆனஸ்ட் இன் அட்டாக்கிங் பிஜேபி. அதாவது கால்நடைகளே மாநில அரசாங்கத்தின் பட்டியலில் இருக்கு, அதுக்கும் அதிகாரம் இருக்கு. அதனால அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏன்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல கொண்டு அது இப்போ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி கோர்ட்டா மாறினதுனால இப்ப நாம பண்ண முடியாது, கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. அதனால மாநில அரசாங்கம் செய்யறதுக்கு ஒரு வழிவகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நிர்பந்தம் பண்றதுக்காக இது ஒரு கருத்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதே ஜல்லிக்கட்டு பிரச்சனையில மாநில அரசும் கூட ஒரு வழக்காடி, மாநில அரசும் கூட தான் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கு, மாநில அரசும் கூட சப்ஜெக்ட் டு இந்த கேஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் இல்ல நான் கேக்குறேன், மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் மட்டும் இல்ல சார், ஒட்டுமொத்த கேஸே இதுல இருக்கு. இது தமிழ்நாடு அரசும் ஒரு பார்ட்டி. தமிழக நீங்கள் போய் உங்களுடைய வழக்கு இல்ல, கால்நடை இட் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி ஸ்டேட். அதனாலதான் நீங்க பசுவதை தடை கூட ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு வித்தியாசமானது இருக்கிறது. காரணம் அது இட்ஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். அதனால அவங்க பண்ணலாம், ஒரு வழி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நிர்பந்தப்படுத்துறதுக்காகவும் இல்ல. என்னுடைய ஒரு சஜஷன் சொல்லும் போதே மிஸ்கைடிங்கா சொல்லக்கூடாது. மிஸ்கைடிங்கா இல்ல, நான் சொல்றது யார்? மத்திய அமைச்சர் சார். So it's not misguiding. If it is not so, please answer. நான் சொல்லுங்க, நீங்க என்ன கேக்குறேன்? கால்நடையே ஸ்டேட் சப்ஜெக்ட் தான். நீங்க ஏன் ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முடியாதுன்னா சப்ஜுடிஸ் ஆயிரும் சொல்லி சொல்றீங்க. தமிழ்நாடு அரசும் உள்ள இருக்கு, அவங்களும் இதே கேஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அவங்களும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய அதே 4 வாரத்துல பதில் சொல்லணும். அவங்க மட்டும் ஒரு அவசர சட்டம் போட்டா சப்ஜுடிஸ் கிடையாதா? இல்ல, கால்நடை ஸ்டேட் சப்ஜெக்டா இருக்கு, அதுக்காக வழிவகை இருக்கு, பண்றதுனா பண்ணலாம். அப்படி இல்ல, அது பண்ணலன்னா இந்த வழக்கம் முடிவுக்கு கொண்டு சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் சார். 17வது பிரிவின்படி சந்தைப்படுத்தலும் கேளிக்கையும் கண்கரண்ட் பட்டியல இருக்குன்னு சொல்லிட்டு அதுல அவங்க கொண்டு வந்துடலாம். இது ஒரு ஃபேருக்கான விஷயத்துல நடக்குதுன்னு சொல்லி சந்தை விஷயத்துல நடக்குது. ஜல்லிக்கட்டு எங்க சந்தையில நடக்குது? இல்ல, இன்னுமே கூட நான் ஜல்லிக்கட்டு சந்தையில இல்ல, இன்னுமே கூட நான் ஒண்ணு சொல்றேன். இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது இல்லாமல் மஞ்சுவரட்டு மாட்டு பொங்கல் விழா என்று இப்பொழுது நாம் மற்ற இடங்கள்லாம் எப்படி நடத்தி கொண்டு இருந்தோமோ அதை நடத்தினால் கூட அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு புறம்பானதாக இருக்காதுங்கிறது என் கருத்து.
மார்க்கண்டேய கட்சி அவர்கள் கூட நீதியரசர் இதே கருத்தை தான் சொன்னார். ஏன்னா நீங்க இப்ப பொங்கல் விளையாட்டு சொல்றேன் இல்ல அது காரணம் இருக்கு. காளைகள் மீதான காதல்னு மாத்திக்கங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க மாடு பயிற்சி கொடுத்து அதை ஜல்லிக்கட்டாக நடத்துறது தமிழ்நாட்டுல 2 இடம் தான். மீதி இடங்கள்ல பூராமே சாதாரணமா அது மாடு ட்ரெயின்டு மாடே கிடையாது எதுவும். இது மாட்டு பொங்கல் வைத்து கோவில் மாடை அவுத்து மற்ற மாடுகளை அவுத்து விடுறாங்கிற ஃபங்க்ஷன். இப்போ என்னன்னா கோயில் மாடே அவுத்து விடுறதுக்கு காவல்துறை அனுமதிப்பதில்லை. அதனால அந்த மாதிரி நாம செய்யலாம், அதை இது கட்டுப்படுத்தாதுங்கிறது என்னோட கருத்து. அதனால இதுலயும் நான் என்ன சொல்றேன், நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது எந்த விதத்தில் சரியான அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணுமோ அதை அடுத்து கொண்டு செய்வோம் சார். 2014 மே மாசம் 7ஆம் தேதி திருப்பி கொட்டி இருந்தாலும் குருணி பதக்காகாது. இல்லங்க, உங்களவுக்கு எனக்கு பழமொழி தெரியாது. ஆனா எனக்கு என்ன பிரச்சனை, நீங்க உங்களுடைய கடமையை செய்ய தவறிட்டு நீங்க வேற ஆள் மேல பழி போட முயற்சிக்கிறீங்களோ? யார் மேலையும் பழி போடல, மாநில அரசு யார் மேலையும் பழி போடல, நாங்கள் முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறோம். ஓகே, அப்ப எதுக்கு நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் அது ஒரு கருத்து இருக்கு, ஒப்பீனியன்ங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே மார்க்கண்டேய கட்சி அவர்கள் மாநிலமே கூட இதை ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காரு. அவர் இது விளையாட்டுங்கிற இடத்துல கணக்குல வரும், அதனால பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அவர் தலைமை நீதிபதியா இருந்தவர். நான் என்ன சொல்றேன், ஒப்பீனியன் இஸ் டிவைடட். ஓகே, ஒரு தரம் பட்டிருக்கு, சரியான சட்டம் கொண்டு வருவோம். இது எந்த தவறு இருந்தாலும் தயவு செய்து அது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்கிறது. ஓகே, மத்திய அரசு தடை விதிச்சதுக்கு மறுநாள் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு 5 பேர் வழக்கு தொடுத்தாங்க. அதுல எதிர்த்தரப்புல இதே AWBல இருந்து அவ்வளவு சீனியர் அட்வொகேட்ஸ் வந்திருந்தாங்க. மத்திய அரசு தரப்புல ஒரு அட்வொகேட் கிடையாது. வாதாடினதே ஒரு ஜூனியர் கவுன்சில், அவர் தான் கேஸ் போட்டாரு, பெட்டிஷனர் அவரே வாதாடினார். மத்திய அரசு அன்னைக்கு வந்திருந்தா இது அவர் தான் முதல் முறையா இந்த பாதிக்கப்பட்ட தனிநபராக தடைக்கு பிறகு வாதாடுற முதல் முறையாக இது மத ரீதியான சடங்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு வாதாடுறதுக்கு இந்த பக்கம் இல்ல, கே வேணுகோபால் இருந்து ஆல் சீனியர் அட்வொகேட்ஸ் ஆப்போசிட் சைடுல இருக்காங்க. எங்க வேணா போவாங்க. மத்திய அரசு ஏன் சார் பணம் கொடுக்கல? என்ன மத்திய அரசு ஏன் சார் பணம் கொடுக்கல? மத்திய அரசு நாங்களே வழக்க நடத்தி கொண்டு இருக்கோம், நடத்துவோம் சார். நான் சொல்றேன், உங்களுடைய நிலைப்பாடு ஜல்லிக்கட்டு நடத்துறது தானங்க. உங்களுடைய நிலைப்பாடு ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படிங்கறதுக்காக மறுநாளே தடைக்கு மறுநாளே சிலர் முயற்சி பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு துணை நிக்கிற என்னால முடியல, இன்னொரு செய்யறேன், அவருக்கு நான் துணை நிக்கிறேன்னு வரணும்ல. அவங்க அதே முதல் நாள் என்ன நடந்தது, யார கான்டாக்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் ஆன் இட். உச்ச நீதிமன்றத்துடைய விசாரணையில ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க நீதியரசர்கள், 4 வருஷமா நடக்கல, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. 1 வருஷம் தான் நடக்கலன்னு சொல்றது கூட அங்க ஆள் இல்ல. அவங்க கேள்வி கேட்ட 4 வருஷம் நடக்கல, இல்ல நடந்துச்சுன்னு தனிநபர்கள் தரப்பு சொல்றாங்க, இல்ல நடந்துச்சுங்க போன வருஷம் மட்டும் தான் நடக்கல, நாங்க தான் தடை போட்டிருக்கோமே, அதுக்கப்புறம் எப்படி நடக்கும்? எல்லாருமே சைலண்ட். அப்போ கம்ப்ளீட்டா ஒரு இல் இன்ஃபார்ம்டா அவங்க இருந்திருக்காங்க. அதற்கான விஷயத்தை முழுசா எடுத்து கொடுக்க வேண்டிய மத்திய அரசு அறகுற மனசோட வந்திருக்கு. அட்டர்னி ஜெனரலுக்கு உடன்பாடே கிடையாது, சட்ட ஒழுங்குகள் மாற்று சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு, வருஷத்துல நடந்துச்சா நடக்கலையாங்கிற தகவல் கூட சொல்றதுக்கு ஆள் இல்ல. அரசு தரப்புல கேட்ட பொழுது இல்ல, அது அரசு தரப்புல கேட்ட, அரசு தரப்பே வரலையே மறுநாள் தான். இல்ல முதல் நாள் அரசு கிட்ட இதெல்லாம் கேட்கல. அவுட்ரைட் தே ஹேவ் given interim stay and case post அவங்க கேட்டாங்க. நான் சொல்ற விஷயம் சார், நான் தான சார் எடுத்து சொல்றேன் சார், இது மத ரீதியான விஷயம் என்பதையும் இது குரூயல்டி கிடையாது என்பதையும் இதுல 1 வருஷம் தான் தடை பண்ணிருக்கு அப்படிங்கறதையும் நீங்க புது கண்டிஷன் போட்டா நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லி இதை நீங்க தானே சார் சொல்லணும். அவங்க கேட்கல, நான் சொல்ல அப்படின்னு சொன்னா என்ன கணக்கு புரியல. அன்னைக்கு விசாரணையே நடக்கலங்க. முதல்ல அவுட்ரைட் ஸ்டே கொடுத்துட்டாங்க, விசாரணையை ஒத்தி போட்டிருக்காங்க. விசாரணைக்காக இன்டரிம் ஸ்டே இது. ஓகே, அதனால நம்ம இதை திருப்பி பேசி பிரயோஜனம். நான் சொல்ல வேண்டியதை பிளைனா சொல்லிட்டேன். ஈவன் இஃப் இட் ஹஸ் பீன் ராங், ஓகே, ஐ ஓன் இட், we will rectify itனு சொல்லியாச்சு. அதுக்கு மேல இதை பண்ணி பேசி பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு காது குத்து சட்டப்படி செல்லாது. அது குழந்தைகள் மீதான வயலன்ஸ் அப்படின்னு சொன்னா மத்திய அரசு சார், இந்த நாட்டுல எல்லா செக்ஷன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாமே ஆன்டி ஹிந்துவா மாறி போயிருக்குங்க. இதுக்கு மேல நான் பேச விரும்பல, ஏன்னா நான் நீதிமன்றத்தின் மீது நான் பேச முடியாது, அதனால நான் பேசல. மிருகநல ஆர்வலர் எல்லாம் ஹிந்து விரோதிகள், அமெரிக்காவுடைய சொல் பேச்சு கேட்க. நிச்சயமா பீட்டா இஸ் அமெரிக்கன் ஆர்கனைசேஷன். AWBA அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் இந்தியன் தான். ஆனா there are many corrupt அவர்கள் தான் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள் என்று தெரியுமா? இல்ல, தவறுங்க. 13 பெட்டிஷன்ல பிட்டா அமெரிக்காவுடைய கைக்கூலி. இந்த நாட்டுல அரசாங்கமே எமர்ஜென்சி கொண்டு வந்தது. அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா மிருகநல வாரியம் அவர்களுடைய நடவடிக்கை டிஸ்ஆனஸ்டா இருக்குங்கிற ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன். யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு சார் AWBA? புரியுது, நடவடிக்கை எடுப்போம்.
நாளைக்கு இந்த விஷயத்தில் அனிமல் வெல்ஃபேர் போர்டும் தலையிடாமல் இருப்பதற்கு என்ன மாதிரி சட்டம் கொண்டு வரணுமோ கொண்டு வர வேண்டும் என்பது இப்பொழுது புரிகிறது. சார் என்ன மாதிரி நடக்குது புரியல, உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருச்சு. எனக்கு என்னன்னா, உங்களுடைய கட்டுப்பாட்டுல நீங்க நியமிச்ச அட்டர்னி ஜெனரல் உங்களுடைய முடிவு எதுக்குறாரு, உங்களுடைய கட்டுப்பாட்டுல உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஏடபிள்யூபி உடைய மிருகநல வாரியத்துடைய தலைவர் வந்து கேஸ் போடுறாரு உங்களுக்கு எதிராக. இதுல உங்க கட்டுப்பாட்டுல இல்லையா? இல்ல, இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு எல்லாம் காங்கிரஸ் நியமித்த நாமினிஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் பிரச்சனை இருக்கு. இதை நான் வெளிப்படையா பல விஷயங்கள் பேச முடியல என்னால. இந்த நாட்டில் எல்லா செக்ஷன்லயும் ஒன்லி காங்கிரஸ் men are sitting and putting hurdles to this government. அது நம்ம வந்து பேச முடியாது, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்ப சென்சார் போர்டு மாதிரி இங்கேயும் வந்து அரசாங்கம் மாற்ற வேண்டிய நிச்சயமா இது இன்னைக்கு அதை காட்டுது. ஏன்னா ஒரு சிலர் வந்து நியாயமாக அவங்களுக்கே தெரியும் பாம்புல விஷம் எப்படி எடுக்கிறாங்க, இதுக்கு வந்து விஷமுறிவுக்கு மருந்து எப்படி தயார் பண்றாங்க, அனுமதிக்கப்பட்டதுக்கும் சட்டவிரோதக்கும் ஒரு ஆள் செய்யக்கூடிய கொலையும் அரசு விதிக்கக்கூடிய மரண தண்டனை ஒன்னாயிருமா? அப்படி இல்லங்க. அதுலயும் உயிர் பலி, இதே மாடு கறந்தால் மாட்டுக்கு வலிக்கும், ஆமா வந்து காம்பா அமுத்தி கறக்கிறோம்னு சொல்லி திடீர்னு ஒருத்தம் பெட்டிஷன் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டும் ஆமான்னு சொல்லி எடுத்துன்னு வைங்க. இதை நீங்கள் ஏன் முன்னாடியே இதை வந்து மாடு பால் கறக்கலாம்னு சட்டத்துல கொண்டு வரலன்னு கேட்கப்படாது. இல்ல, நீங்க காது குத்தும்போது கொண்டு போறோம், குழந்தை வன்முறை சட்டம் கொண்டு போறோம். இல்ல அதான் நாம அப்ப அதுக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்னையும் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சேர்த்துருவோம். குழந்தைகளோட அனுமதி இல்லாம தானே சார் செய்யப்படுது? கரெக்ட் சார். சுண்ணத்து பண்றதும் அப்படிதான் சார் நடக்கிறது. அவங்க கான்சியஸா செய்யறாங்க சார், அவங்க விருப்பப்பட்டு செய்யறாங்க சார். இதுவும் விருப்பப்பட்டு தான் செய்யறாங்க. குழந்தை அதுல ஒத்துக்கிண்டா செய்யறது சுண்ணத்து இல்ல. அவங்க ஒரு அடலசன்ட் ஏஜ்ல தானே சார் 13 செய்யறாங்க. குழந்தைகளுக்கும் செய்யறாங்க. அவங்களுக்கான அதுக்கான சரியா உரிமை சார். சார் அதுதான் இருக்குன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொண்டு வந்துருவோம் சார். காது குத்துறதுக்கும் சட்டம் நீங்க சொல்றது இப்பதான் எனக்கு அது தோன்றது. நாளைக்கு அந்த மாதிரி வந்தாலும் ஒரு நம்ம நாட்டுல சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்ன கொடுங்க, இதுல மக்கள்கிட்டயே இது தொடர்பான ஜல்லிக்கட்டு தொடர்பான ஆர்வம் குறைந்து கொண்டே வருகிறது. அதனாலதான் அரசியல் கட்சிகள் அதுல மென்மையான போக்கு கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குது. தென் மாவட்டங்கள்லயும் சில பகுதியிலையும் மட்டுமே இருக்குது. அந்த இளைஞரும் கூட கடந்த ஆண்டு நடக்கல, இந்த ஆண்டு நடக்கலாம்னு சொல்லி அடுத்தடுத்த விஷயத்துக்கு மாறி போயிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு மீதான பொதுமக்களுடைய ஈர்ப்பு குறைந்திருக்கிறது. அதனாலே தான் அரசியல் கட்சிகள் கொஞ்சம் அலட்சிய போக நடந்துங்கிற ஒரு குற்றச்சாட்டு. நீங்க பாருங்க, பிஜேபி பொறுத்தவரை அந்த மாதிரி இல்ல மக்கள்கிட்டயே அந்த ஈர்ப்பு குறைஞ்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடியும் கூட நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன். இப்ப நான் வந்து பிறந்த நாள்ல இருந்து வீட்டுல பசுவும் காளையும் வளர்க்கிற நபர். என்ன எங்கிட்ட இன்னைக்கும் நான் வந்து காங்கேயம் காளை இதுக்காகவே வச்சிருக்கேன். எல்லா ஊர்லயும் அதுக்கு உபயோகப்படுத்துற வார்த்தையே ஜல்லிக்கட்டு கிடையாது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுமாங்க, பாலமேடு ஜல்லிக்கட்டுமாங்க, ஸ்ராவையில் மஞ்சவரட்டுமாங்க. நீங்க இந்த ஜல்லிக்கட்டுங்கிற வார்த்தை ஒரு லேட்டஸ்ட் யூசேஜ். பட் இந்த மஞ்சு வட்டுங்கிறது இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ட்ரெடிஷன் கல்ச்சர். அதனால நான் என்ன சொல்றேன், இது எல்லாமே அந்த ஒரு கிளாஸுக்குள்ள வர்ற மாதிரியான ஒரு திருத்தத்தை நாம கொண்டு வந்துட்டா இதுக்கு பிரச்சனை வராது. ஆனா இந்த மஞ்சு வரட்டுங்கிறதே கூட முன்னையெல்லாம் எங்க ஊர்ல பெரிய அளவு நடக்கும், இப்ப அந்த அளவுக்கு பெரிய அளவு நடக்கிறது இல்ல. காரணம் நகரமயமாக்கல் கூட காரணமா இருக்கலாம். அதான் என்னோட கேள்வி. சோ அந்த ஈர்ப்பு இல்ல, அந்த பகுதி மக்கள்கிட்டே குறைஞ்சிருக்கு, பெருசா கையில் எடுத்து அப்படி இல்ல. ஒரு இடத்தில் நடந்தால் கூட அதுக்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அதை என்ஷூர் பண்ணணும்ன்றதுதான் எங்க கருத்து. அதனால ஏன்னா இப்ப பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஃபுட்பால் ஹாக்கி கூட முன்ன இருந்த அளவுக்கு இல்லை. இப்ப கம்ப்யூட்டர் கேமுக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால எல்லா ஒரு துறையுமே மாற்றங்களுக்கு உட்பட்டது. அதனால வந்து இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு நடக்கலன்னு சொல்லி சொல்லும் போது 2009 ஈழப்போருடைய இறுதிக்கட்ட போரின் போதோ இல்லாட்டி பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரனுடைய படம் மரணம் வெளியான போதோ தமிழகத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு இன்னைக்கு இல்ல. அதுவே இல்ல. நான் இன்னும் சொல்றேன், அதுவே கொந்தளிப்பு தமிழகத்துல கொண்டு வரல. அன்னைக்கு ஆட்சியில் இருந்த கூட்டணி ஜெயிச்சது. அந்த அளவுக்கு கூட இன்னைக்கு கொந்தளிப்பு இல்லையே. மக்கள்கிட்ட அந்த ஈர்ப்பு போயிருச்சோன்னு சந்தேகப்படுறேன். இல்ல, அது வந்து இதுக்கு நான் தான் சொல்றேன், நான் எங்க ஊர்ல பார்த்த அளவுக்கு மஞ்சு விரட்டி இப்ப பார்க்கல. இல்ல, என்னோட இளம் வயதுல இருந்த மாதிரி இப்ப இல்ல, அது குறைஞ்சுதான் இருக்கு. அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப காரைக்குடி அன்னைக்கு வந்து ஒரு செமி அர்பனா இருந்தது, அதுக்கு அப்ப நடந்தது. இப்ப வந்து ஃபுல்லி அர்பனைஸ்டு நடக்கல. இன்னும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா மாடு வளர்ப்பு இல்ல. இன்னொரு காரணமும் இருக்கு இதன் பின்னாடியே. நீங்க கேட்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு ஜெர்சி ஹெச்எஃப் தான் இருக்கு.
சாலையில நீங்க வெளியில போய் இருக்கிற மாடுகள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சுதேசி மாடுகள் இல்ல. அது கூட அந்த நீங்க ஜெர்சி ஹெச்எஃப் வச்சு ஜல்லிக்கட்டு நடத்த முடியாது. அதுவும் ஒரு காரணம். நீங்க ஏன்னா படிப்படியாக நம்ம சுதேசி பசு இனங்கள் முழுக்க முடிவுக்கு வந்துருச்சு. அதனாலேயே இந்த ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்ச்சிகள் இருந்தால் அதுக்காவது காளைகள் பராமரிக்கப்படும். காளைகள் பராமரிக்கப்பட்டால் இனவிருத்திக்கு உதவும். அதுக்காகவே கூட நாம இதை அனுமதிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆஸ்திரேலியாலெல்லாம் நம்ம ஓங்கோல் பசுவை வச்சுக்கொண்டு அவன் A2 மில்க்னு பிரீமியம் ப்ராடக்டா வைக்கிறான். நாம இங்க ஹெச்எஃப் ஜெர்சியும் வச்சு கொண்டு உட்காந்துருக்கோம். அதனால அந்த இன மாறுதல், கலப்பின பசுக்களுடைய ஓவர் டாமினேஷன், அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜல்லிக்கட்டு மாதிரியா இருக்கக்கூடிய பழக்கங்களை ஒதுக்கிடும். அது ஒரு காரணம் கூட சொல்லலாம். நம்ம உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு கேள்வி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கு. சபரிமலையில ஏன் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கு. அரசியல் சாஸ்திரம் தடை செய்யாத எதையுமே நாங்கள் அனுமதிக்க முடியாது. சபரிமலையில் பெண்கள் ஏன் அனுமதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதே மாதிரி கேரளாவில் ஆண்கள் போகக்கூடாது என்று பெண்கள் மட்டும் போற பகவதி அம்மன் கோயில் இருக்கா இல்லையா? ஆண்கள் போகக்கூடாத கோயில் திருவிழால மட்டும் அவங்க போறாங்க. இல்ல கோவிலே பெண்களுக்காக மட்டும் இருக்கு. பெண் பூஜாரி இருக்கிற கோயில் இருக்கு. பெண் பூஜாரி தவிர ஆண் பூஜாரி அங்க இருக்க முடியாது. அது ஆங்காங்கு இருக்கின்ற பழக்கம். என்ன ஐயப்பன் நைஷ்டின்ய பிரம்மச்சாரிங்கிறதுனால இப்படி ஒரு பழக்கம். பெண்கள் போகக்கூடாதுன்னு இல்ல. 10 வயதுக்கு மேற்பட்டு 49 வயதுக்கு அந்த பீரியட் மட்டும்தான் இருக்கு. இதை எந்த ஹிந்து சமுதாய பெண்கள், இந்த வழக்கு தொடர்றது கூட ஒரு முஸ்லீம் வழக்கறிஞர், கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட்ல இந்த வழக்கு தொடரப்பட்டது. அதனால இதுல நீதிபதிகளும் முஸ்லிமா இல்ல இவர் இல்ல அப்படி இல்ல. நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். நான் எந்த ஒரு நீதிபதிக்கும் நோக்கம் கற்பிக்க விரும்பல. ராமஜென்மபூமி விஷயத்துக்கு 3 நீதிபதிகள் இருந்தார்கள். 3 பேரும் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டார்கள். கோயில் மீது கோயிலை இடித்து மசூதி கட்டப்பட்டது. 2 பேர் கோயிலை இடித்து அதன் மீது மசூதி கட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு நீதிபதி என்ன சொன்னார்? கோவில் இருந்த இடத்தில் மசூதி கட்டப்பட்டது. வார்த்தை ஒண்ணுதானே? ரெண்டு ஒண்ணுதான். ஆனா இந்த 2 சொன்னவர் யாரு, அந்த 1 சொன்னவர் யாருன்னு நம்ம பாக்கணும். அவர் சட்டத்தை மதிச்சு ஆமா அங்க கோயில் தான் இருந்தது அப்படிங்கிற ஏஎஸ்சியோட ரிப்போர்ட்டை ஏத்துக்கிட்டாருங்கிற ஒரு பார்வை உங்களுக்கு கிடையாது. அதனால அவர் என்ன பின்னணியில் இருந்தாரு நீங்க அதுக்கு ஒரு கலர் கொடுப்பீங்க. இல்ல அவர் சொன்னதுல பொய்யா? நீங்க இல்ல அவர் சொன்னது பொய்யா? மசூதி இந்த கோவில் இருந்த இடத்துல மசூதி. நீங்க ஏன் அனாவசியமான வார்த்தைகள் உபயோகப்படுத்துறீங்க? இல்ல இது பொய்யா? இல்ல அந்த வார்த்தை வித்தியாசத்துக்கே காரணம் பின்னணிங்கிறேன். ஒன்னொன்னுக்கும் சொன்னீங்கன்னா ராஜா அப்படி பேசுறாருன்னா அதற்கு பின்னணி அவருடைய ஜாதி, இலகணேசன் பேசுறாருன்னா அதுக்கு பின்னணி அவருக்கு ஜாதி, பொன்ராதாகிருஷ்ணன் பேசுறாரு, இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு கருத்துக்கு பின்னாடி அப்படி இல்ல. நீங்க அப்படி இருக்குமான்னு கேட்டீங்க. நான் ஒரு உதாரணம் செட் பண்ணிருக்கேன். இல்ல நான் அரசியல் சாசனத்துல தடை விதிக்கப்பட்ட விஷயம் எதுவுமே நடக்கக்கூடாது, தடை விதிக்கப்படாத விஷயம் எதுவுமே நடந்தாகணும். இதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. உடனே நீங்க தான் இல்ல வழக்கு தொடர்ந்தவர் ஒரு சிறுபான்மையினர், அவர் கம்யூனிஸ்ட் பின்னணி கொண்டவர், நீங்க தான் பின்னணி லோக்கல் ஸ்டாண்டின்னு டிஸ்மிஸ் பண்ணிருக்கணுங்கிறது என் கருத்து. ஏன்னா வாட் லோக்கல் ஸ்டாண்டி காட் ஹிந்து விமன் யாராவது போயிருந்தா தான் லோக்கல் ஸ்டாண்டி இருக்கு. லோக்கல் ஸ்டாண்டி இல்ல சார். உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்புது, அதற்கான பதில் நாம தேடாம இவர் அந்த சட்டக்காரர் கருப்பு சட்டக்காரர், அவர் சிவப்பு சட்டக்காரர் சொல்லி சொல்றது என்ன அர்த்தம் நான் கேக்குறேன். இல்ல நீங்க இவ்வளவு நாட்களாக இருந்து கொண்டிருக்கிற ட்ரெடிஷன்ல வேண்டுமென்றே பல லட்சக்கணக்கான மக்களுடைய உணர்வை தூண்டுவது போல ஒருவர் நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்துகிறார் என்கின்ற எண்ணம் எனக்கு இருக்கு. பல லட்சம் பேரோ சிறுபான்மையரோ 4 பேரோ ஒருத்தரோ எது சட்டமோ எது நீதியோ எது நியாயமோ அதை மட்டுமே பார்க்க வேண்டிய கட்டாயம் பொறுப்பு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரசியல்வாதிகள் அல்ல, பாப்புலிஸ்டான டிசிஷன் எடுக்கிறது. எது பண்ணா நல்லா ஓட்டு கிடைக்கும், அப்ப நான் ஒரு மாசான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம் அவங்க யோசிக்கிறது இல்ல. சட்டப்படி சரியா தப்பா அவ்வளவுதான் அவங்க பார்க்க முடியும். கான்ஸ்டிடியூஷன்ல ஏன் போறது இல்ல அப்படின்னு கேள்வி எழுப்புவாங்க. ட்ரெடிஷன், கஸ்டம்ஸ், யூசேஜ், பிராக்டிசஸ் ஹேவ் டு பி ப்ரொடெக்டட்னு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இட் இஸ் அ கஸ்டம். அது அப்படியே ஒரே ஒரு வார்த்தை பெண்களுடைய அப்படின்னு மட்டும் சேர்த்து பாருங்க. பெண்களுடைய வழிபாட்டு உரிமை தடுக்கப்படல அந்த இடத்துல இல்லங்க. நான் என்ன சொல்றேன், அவங்களுடைய உரிமை பாதுகாக்கப்படணும்ல, பெண்களுடைய உரிமை பாதுகாக்கப்படலன்னு சொல்லி சொல்லலாம்ல. இது பெண்களுடைய உரிமைங்கிறது இல்லங்க. சில கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ் வந்தா ஆனா பெண்ணாங்கிறதே இல்ல சார். ஐயப்பன் கோவிலுடைய ட்ரெடிஷன் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த ட்ரெடிஷன் யூசேஜ் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட்.
அது இத்தனை வருஷமா இருந்து கொண்டிருப்பது. அதுதான் நீதிமன்றம் பன்னெடுங்காலமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. 1500 வருஷத்துக்கு அதுக்கு எவிடன்சஸ் இருக்கு. ஐயப்பன் ட்ரெடிஷன் 1000 வருஷத்துக்கு மேல உள்ளது. அது அதை ப்ரூவ் பண்ணிடுவோம். டோன்ட் வரி. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பக்கம் வந்தோன்னே இந்த ஆண்டே நீங்க வந்து ஒரு 20-30 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து செய்தியாளர்கள் சந்திக்கும் போது, உங்களுடைய தலைமையில் சந்திக்கும் போது, பொங்கலுக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி வடிவம் பெறும் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போது பொங்கலே முடிஞ்சு போச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இறுதி வடிவம் பிஜேபி மட்டும்தானா? இல்ல, நான் சொன்னதை அப்பவே சொல்லியிருக்கேன். பை பொங்கல்னு சொன்னா ஒரு வாரம் முன்ன வரலாம், ஒரு வாரம் பின்ன வரலாம். நிச்சயமா இந்த மாதத்துக்குள்ள நாங்க யார் யார் இதுல இருக்காங்கிறது அறிவிக்க வேண்டும், முடிவு செய்துவிட வேண்டும் என்பது அகில இந்திய தலைமையினுடைய நோக்கம். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையேற்று இருக்கு. எங்களோட ஒரு கட்சி இருந்ததுன்னா கூட அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். ஆனால் இன்னமும் அதுக்கான முடிவு வரல. ஆனால் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள முடிவு வந்துடும். நாங்க யார் யார் எங்க கூட்டணி இருக்காங்கிறத முடிவு செய்ய. அது காரணம் என்னன்னா, போன 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று இருக்க வேண்டிய இடங்கள் வெல்ல முடியாததற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது டிதரிங் டில் தி லாஸ்ட். அந்த இழுபறி கடைசி வரை இருந்தது. அதனால இந்த தடவை அதை விரைவில் முடிக்கணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள். அதை எப்படியும் முடிவு பண்ணி அறிவிச்சிருவோம். உங்க கூட்டணி அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து நாங்க ஜனவரிக்குள்ள முடிச்சிருவோம், பொங்கலுக்குள்ள முடிச்சிருவோம். இல்ல, ஒரு விஷயம் நான் சொல்றேங்க. 2 குழுவாக ஏற்கனவே 2014 கூட இருந்தவர்களை பார்த்து பேசியிருக்கோம். அத கூட யார் யார் இருந்தார்களோ சோ பாஸ்ட் டென்ஸ். ஆமா, நோபடி சேர் வித் us. பாருங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு பி அன்ரியலிஸ்டிக். அதான் யாருமே இல்ல அப்படிங்கறது தான் இப்ப சரி. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த முடிவு நீங்க சொல்ல முடியாது. பாஜக மட்டுமே இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், இவர்கள் யார் யார் என்னென்ன கருத்து கூறியிருக்கிறார்கள் என்பது அகில இந்திய தலைமைக்கு அனுப்பி இருக்கிறோம். விரைவிலே முடிவு வரும். புதிதாக யாரும் வரமாட்டார்கள் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? அந்த பாசிபிலிட்டி என்னங்கிற வாய்ப்பு என்னங்கிறதையும் பார்க்கணும்ல. எனக்கு மதிமுக வந்து இல்ல, எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியை பற்றியும் நான் பேச முடியாதுங்க. ஏன்னா எங்க அறிக்கை நாங்க மேல அனுப்பியிருக்கோம். மேல தலைவர்கள் முடிவு செய்து எங்களுக்கு சொல்லல. இல்லங்க, பாமக வந்து எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் ஏத்துக்கங்கன்னு சொல்லி சொல்லுது. அதுக்கான வாய்ப்பும் நீங்க சொல்லல. தேமுதிக தலைவர் பல முறை சொல்லிட்டார், முந்தானத்து வரைக்கும் சொல்லிட்டார். அவங்க மாட்டு சொல்லிட்டு இருக்கட்டும், கூட்டணி இருக்கும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றார். நான் இதுவரை அந்த மாதிரி சொல்லல. நீங்க கூட்டணி இருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன், பேசி இருக்கு. இப்ப நாங்க வந்து இப்ப யார் சொன்னான்னு வேற பாக்கணுமா? இப்ப ராஜா சொன்னா கரெக்டா, பொன்ராதாகிருஷ்ணன் சொன்னா, தமிழிசை சொன்னா கரெக்டா? இல்ல, நான் ஒத்துறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் மை சீனியர் கலீக் ஸ்டேட்மென்ட். நான் என்ன கேக்குறேன், இப்போ நான் என்னோட ஸ்டேட்மெண்ட் இப்ப நீங்க யூ டேக் இட் ஃப்ரம் மீ. நாங்க எங்களோடு இருந்த கட்சிகளோடு பேசி இருக்கிறோம். அது பற்றிய நிலைப்பாடு, அவர்களுடைய கருத்து என்ன செய்யலாம் என்பது பற்றி தேசிய தலைமைக்கு அனுப்பி இருக்கிறோம். அதனால ஏன்னா நான் 4 கட்சியை, நான் திரு இலகணேசன் அவர்கள், வானதி சீனிவாசன் ஆல்ரெடி சென்ட் ரிப்போர்ட். அதுக்கு மேல முடிவு வரும். வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகட்டும், 10 நாள் ஆகட்டும். We will conclude it. இல்ல, இப்ப திரு நாஞ்சில் சம்பத்ர பேட்டி கேட்ட போது இதேதான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. யார் யார் அலையன்ஸுக்கு வருவா அப்படின்னா ஒரு வெளிப்படையான பதில் இல்ல, யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா வெளிப்படையான பதில் இல்ல. அதே மாதிரி வந்து யார் யாரெல்லாம் வருவான்னு நாங்க சொல்லுவோம்னு சொல்லும் போது வெதர் இந்த அலையன்சஸ் எல்லாமே, இந்த அலையன்சஸ் எல்லாமே ஒரு கொள்கை அடிப்படையில, கோட்பாடு அடிப்படையில, சித்தாந்த அடிப்படையில நடக்கக்கூடிய விஷயமா, இல்லாட்டி வெறுமனே ஓட்டு மட்டுமே பெறக்கூடிய விஷயமாங்கிற கேள்வி வருமா? ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். சித்தாந்த விஷயத்தில் கொள்கை கோட்பாடுகளில் எல்லாருக்கும் ஒரே ஒருமித்த கருத்து இருக்குமானால் வெவ்வேறு கட்சிகளாக இருப்பதற்கு நியாயமில்லை, அவசியமில்லை. ஆனால் வேறுபாடு இருக்கிறது. அப்ப அலையன்சஸ்ங்கிறதே பெரும்பாலும் தேர்தல் சமயத்தில் அக்ரிகேஷன் ஆஃப் ஓட்ஸுக்காக, வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்காக, ஒருவர் தன்னுடைய வாக்கை மற்றவருக்கும், மற்றவர் தன்னுடைய வாக்கை ஒருவருக்கும் மாற்றிக்கொண்டு அதன் மூலமாக எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளுகின்ற பிரதான நடவடிக்கை தேர்தலில். அதுல தெளிவா இருக்கும். எல்லா கொள்கையிலும் ஒத்த கட்சியோடு தான் நாம வந்து கூட்டணி வைக்கிறதுனா அப்படி கட்சி இருக்க முடியாது. 2வது, கூட்டணிக்குன்னு வந்துட்டோம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணும். அப்ப நாம அது இன்சிஸ்ட் பண்ணலாம். அதை கேட்க உங்களுக்கு ரைட் இருக்கு.
அதை நான் வந்து செய்யறதுக்கான கடமை எனக்கு இருக்கு. சோ நீங்க வந்து இப்போ உங்களோட இருந்த நண்பர்களோட பேசிட்டு இருக்கிறீங்க, அது இருக்கட்டும். அது இன்னும் ப்ராசஸ் முடியல. ஓகே, அது இருக்கட்டும். அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைக்காது என்று சொல்ல முடியுமா உங்களால? நான் ஒரு விஷயம் சொல்றேன். கட்சியினுடைய 16 சீனியர் லீடர்ஸ் இருக்கிற பார்லிமெண்ட் போர்டு தான் இந்த கட்சியோடு கூட்டணி வேணும், இந்த கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என்று முடிவு செய்கின்ற அதிகாரம் படைத்த அமைப்பு. அதை செயல்படுத்தக்கூடிய சோல்ஜர் தான் நான் அந்த 16 சீனியர் மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு பார்லிமெண்ட் போர்டுடைய அதிகாரத்தை அக்சர் பண்றதுங்கிறது எந்த விதத்திலும் நியாயமானது இல்லை. எங்களுக்கு 16 பேர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா நான் சில விஷயம் பிஜேபி பத்தியே சொல்ல முடியும். உத்தரவாதமான சவால் விட்டு வெளிப்படையான பொதுமக்கள் வெளியிலே என்னால் சொல்ல முடியும். பிஜேபி வந்து காங்கிரஸோடு கூட்டணி அமைக்காது, பிஜேபி 2 கம்யூனிஸ்டோடு கூட்டணி அமைக்காது, பிஜேபி திமுகவோடு இந்த தேர்தலில் கூட்டணி அமைக்காது, அதிமுகவோடு கூட்டணி அமைத்தாலும் அமைத்துவிடலாம். இல்ல, நான் அது ரெண்டையுமே கமிட் பண்ணிக்க விரும்புறேன். காங்கிரஸோட அமைச்சிருவீங்களா? இல்லங்க, கம்யூனிஸ்டோட அமைச்சிருவீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல தேசிய அளவுல காங்கிரஸ் எங்களுக்கு பிரதான எதிரி. So it's ruled out. Communists can never come to us. அவங்களுக்கு நீங்க பிரதான எதிரி. That's also. ஆனா ஒரு விஷயம், 67ல ஜனசங்கமும் கம்யூனிஸ்டுமா சேர்ந்து சரண் சிங் மினிஸ்ட்ரியில ஒரே மினிஸ்ட்ரியில இருந்து இருக்கு. அதற்கு பிறகு உங்களுடைய ஆட்சிக்கு அவங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க. 77ல சிபிஎம்மும் ஜனதா பார்ட்டியும் ஒன்னா நின்னு இருக்கு, அது வேற. அதற்கு பிறகு கூட நடந்திருக்குது. அதனால எந்த கட்சியோடு உண்டு எந்த கட்சியோடு இல்லை என்று முடிவு செய்கின்ற அதிகாரம் என்னுடையது அல்ல. அதனால நான் அது சொல்ல மாட்டேன். இதுவரை என்னைக்குமே நான் சொன்னதில்லை. சோ காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் உங்களை பிரதான வைரிகள், எதிரிகள், எதிர்கட்சிகள். ஆனால் அதிமுக அப்படி அல்ல. பாருங்க, திருப்பி நீங்க கேட்டாலும் என்னது ஒரே பதில். ஓகே, அதிமுகனே இல்லை, எந்த கட்சியோடும் இதோடு கூட்டணி இதோடு இல்லை என்று சொல்லுகின்ற அதிகாரம் எனக்கு இல்லை. ஓகே, இறுதியா அகில இந்திய தலைமை என்ன முடிவு பண்ணதோ அதை செயல்படுத்த வேண்டியவன் நான். ஓகே, இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை பூதாகாரம் ஆறதுக்கு முன்னாடியே முதல்ல குதிக்கக்கூடிய கட்சியா பாஜக இருக்கு. அதற்கான விளக்கம் எல்லாம் சொல்லுது. மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லா கட்சியுமே வருது, இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே வரதில்லை, அதனால நாங்க வரோம்னு சொல்லிட்டு பாஜக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்குது. மயிலாடுதுறையில ஒரு தலித்து முதியவருடைய சடலம் பொது பாதையில போக முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்து நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பித்து அதுக்கு பிறகு கூட பொது பாதையில போகாம அந்த சடலத்தை பிடுங்கி புதைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்ட பிறகும் கூட இந்துக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக அந்த தலித் சடலத்துக்கு சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்? இல்ல, நிச்சயமா அதை வந்து தடுத்ததே தப்புங்கிறேன். இந்த விஷயத்துல தலித் மக்கள் யாரா இருந்தாலும் சரி, அதாவது இந்திய மக்களே யாரா இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தடை விதிக்கப்படும் என்றாலோ அதற்கு அநீதி இழைக்கப்படும் என்றாலோ அதை பாஜக வன்மையாக கண்டிக்கிறது. இல்ல, பாஜக ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அதை பத்தி. இப்ப நான் வந்து ஒரு கேள்வியா எழுப்புற இந்த தருணம் வரைக்கும் என்னுடைய பல விஷயங்கள் பாஜக இல்ல, இது சென்சிட்டிவ் பல விஷயங்கள் கிடையாது, இது ஏதோ ஒரு விஷயம் கிடையாது. நான் என்ன சொன்னேன், யூ டோன்ட் ட்ரை டு பெயிண்ட் பிஜேபி இன் சம் வித் பிளாக் கலர். நான் கேக்குறேன், நான் சொன்னது பொய்ன்னு சொல்லுங்க. இல்ல, தமிழிசை பேசிட்டாங்க, பொன்ராதாகிருஷ்ணன் கண்டிச்சிட்டாரு, நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம், பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு, உனக்கு விவரம் தெரிஞ்சுங்க, நான் மறுத்துற மன்னிப்பு கேட்கிறேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் என்னோட கேள்வியை. அது இல்லன்னு நீங்களே ஏற்பீங்க. ஒரு கேள்வி நான் என்னோட கருத்தை தெளிவாவே சொல்லிட்டேன். நடந்ததை ஐ கண்டம் வித் தி ஸ்ட்ராங்கஸ்ட் வேர்ட்ஸ். கேட்ட பிறகு அப்படி இல்ல, நான் வந்து எவ்வளவு பிரச்சனைக்கு அறிக்கை விடுது சார், எவ்வளவு பிரச்சனை. ராஜா பொதுக்கூட்டத்துல பேசுறாரு சார், பொன்ராதாகிருஷ்ணன் டெய்லி வந்து ஏர்போர்ட்ல டெய்லி பேசுறாரு சார், விமான நிலையத்துல. தமிழிசை சவுந்தரராஜன் அறிக்கை கொடுக்காதனாலே கிடையாது சார், மைக்கு போட்டு பேசாதனாலே தான் பாக்குறேன். நண்பர்களை, ஊடக நண்பர்களை யாருமே இந்த பிரச்சனை ஏன் சார் எடுக்கல? அப்ப நீங்க வந்து அந்த இந்துக்கள்லயே தலித்துக்களை வேற மாதிரி பாக்குறீங்க குற்றச்சாட்டு தானே சார் சொல்லுவாங்க. இதான் சார் காலங்காலம் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. After somebody questioned you. No. நீங்க இந்த மாதிரியா தலித்தல் பற்றி பிஜேபி இதை சொன்னதையே நான் கண்டம் பண்றேன். ஓ, நீங்க அந்த சம்பவத்துல கண்டிக்கல, என்னைய கண்டிக்கிறீங்க? ரெண்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான், மன்னிப்பு ரெண்டையும். ஏன்னா எங்களுக்கு முதல் வாய்ப்பு கிடைச்ச பொழுது நாங்க வந்து ஸ்பீக்கர் ஆக்கினது தலித் லீடர் சூரஜ்பான். அதே மாதிரி மகாராஷ்டிரா முதல் வாய்ப்பு கிடைச்ச போது ஷெட்யூல் ட்ரைப் லீடர் கோபிநாத் முண்டே. எங்க அதிகமான தலித் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிற பார்ட்டி பிஜேபி. இது மாதிரி கலர்டு ஒப்பீனியன் எங்களுக்கு கிடையாது. தயவு பண்ணி அதை மாத்திரம் காங்கிரஸ் கட்சியில சொல்லுவாங்க, அம்பேத்கருக்கு நாங்க இடம் கொடுத்ததுல இருந்து கிடையாது. அம்பேத்கர் பார்லிமெண்ட் ஜெயிச்சது எங்க ஆதரவுல, ஜனசங்க ஆதரவுல, காங்கிரஸ் ஆதரவு இல்ல சார். அவர் வந்து அரசியல் சாசன நிர்ணய குழு இருந்தார், நாங்க தான் கொடுத்தோம் சொல்லி அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க.
திமுக ஒரு காரணம் சொல்லும், அதிமுக ஒரு காரணம் சொல்லும். எல்லா கட்சியுமே தலித்துக்கு நாங்க என்னென்ன பண்ணணும் எல்லாருமே சொல்லுவாங்க. நான் கேக்குறது தலித்துக்கு நீங்கள் செய்த சாதனை ஆல் இந்தியா பிரசிடென்டா தமிழ்நாடு பிரசிடென்டா டாக்டர் கிருபாநிதி பங்கார் லட்சுமணன் இருந்தாரு, கிருபாநிதி நான் மறுக்கல. அதெல்லாம் எல்லா கட்சியும் ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த கேள்விக்குள்ளே போல நான் கேக்குறது ஒரு சம்பவம் மட்டும் தான் கேக்குறேன். நான் கேக்குறது ஒரே ஒரு சம்பவம். ஒவ்வொரு சம்பவத்தையும் வைத்தெல்லாம் நீங்கள் ஒரு கட்சியை எடை போட வேண்டாம். இல்ல சார், விழுப்புரம் பக்கத்துல உடனடியா தமிழிசை கண்டம் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. உடனடியா இந்த பாகுபாடு நடந்து கொண்டே இருக்கிறது. இது இவ்வளவு பெரிய பிரச்சனை. நீ நான் சொன்னா இது வந்து எங்கேயாவது கவனிக்கல. இப்ப நீங்க முதல்ல சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்தில் 2வது நாள் விஷயம் கவனிக்கல. இது ரொம்ப இயல்பு. ஒரு ஆள் கவனிக்காம இருக்கிறது தவறே கிடையாது, மனித இயல்பு. ஆனா உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போய் கண்டிக்கப்பட்டு பிணம் புடுங்கப்பட்டு அவ்வளவு பிரச்சனை நடந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லலாம். யாருமே சொல்லல அப்படின்னா எந்த தலைவருமே பார்க்கலன்னா பாஜக பார்வையை வேற பக்கம் திரும்பிச்சாங்க கேள்விதான். இல்ல அப்படி இல்ல நிச்சயமா கண்டெம்னேட் வித் ஸ்ட்ராங்கஸ்ட் டர்ம்ஸ். ஆனா நீங்க ஒரு சம்பவத்துல ஒருத்தர் கருத்து சொன்னாரா சொல்லலையாங்கிறத வச்சுக்கிண்டு அது ஒண்ணு மாத்திரமே ஹோல் ரீசன் அண்ட் ஹோல் பேசிஸ் ஆஃப் பிஜேபிஸ் ஒப்பீனியன் அபவுட் தலித் பேசுறது இட்ஸ் ஹைலி கண்டம். மயிலாடுதுறை சம்பவத்தோட கடுமையான கண்டனம் பாண்டேக்கு. நான் ரொம்ப நன்றி திரு ராஜா. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை உங்களுடைய நேரத்தை உங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்து.